என்னடி ஜாலியா உன் மாமா கூட வந்த போல? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா தான் வந்தேன். போடி நீ வேற. ஏன்டி என்னாச்சு? நான் எதுக்கு என் மாமாவோட உட்காந்துட்டு வந்தேன்? அவரோட ஜாலியா பேசிட்டு வரலாம் தான் உட்காந்துட்டு வந்தேன். ஆமா, ஆனா அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் அவகிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கு மட்டும் தான் பதில் சொன்னாரு. அவர் அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லடி. என் மாமா முன்ன மாதிரி இல்ல. முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா பேசுவாரு, இப்ப சுத்தமா பேசவே மாட்டேங்கிறாரு. எப்படி பேசுவாரு? என்னடி இப்படி சொல்ற? ஆமா, நடக்கிறது தானே சொல்றேன். எப்படி பேசுவாரு அந்த பூமாரி இருக்கும்போது? என்னடி வளர்ற? உளறலாம் இல்ல, உண்மையை தான் சொல்றேன். அந்த பூமாரி இருக்கிற வரைக்கும் உன் மாமா உன்கிட்ட பேசவே மாட்டாரு. ஏய், ஏதோ சொல்ல வர நல்லா தெரியுது. சொல்ல வரத தெளிவா சொல்லு. அங்கிட்டு இங்கிட்டு சுத்த வளைச்சு சொல்லாத. உன் மாமாவும் அந்த பூமாரியும் 2 வருஷமா லவ் பண்றாங்களாம் வாண்டி. அடுத்த வருஷம் கல்யாணமாமா. ஏய், சும்மா விளையாடாத. விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லாத சரியா? எனக்கு கோவமா வருது. உன் கோவத்தை கொண்டே உன் மாமா கிட்ட காட்டு. கோமதி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காத. ஆமா, எனக்கு அப்படியே போய் சொல்லணும்னு ஆசைப்பாரு. பொடி இவளே. உண்மையிலே பூமாரியும் உன் சஞ்சய் மாமாவும் 2 வருஷமா லவ் பண்றாங்க. இத பூமாரி அவ வாயாலே என்கிட்ட சொன்னான். என்னடி சொல்ற? பூமாரி உன்கிட்ட சஞ்சய் மாமாவை லவ் பண்றேன்னு சொன்னாளா? ஆமா சொன்னான். அது மட்டுமா சொன்னா? இன்னும் நிறைய சொன்னான். அதெல்லாம் கேட்டா இந்த பூமியே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு உனக்கு கோவம் வரும். அப்படி வேற என்ன சொன்னா? சஞ்சய் மாமா இருக்கார்ல, உன் சஞ்சய் மாமா, அவளை ரொம்ப கிராண்டா எல்லார் ஃபேமிலி முன்னாடி பெருசா ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாராமா. ஏய், என்னடி சொல்ற? என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஏய், நானே பொய்யா சொல்றேன். அவதான் என்கிட்ட சொன்னான். அப்படியா? வேற என்ன சொன்னா? நீ உன் சஞ்சய் மாமா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது அவளுக்கு பயங்கர எரிச்சலா வந்துச்சான். உன்னை அப்படியே தூக்கி பஸ்ஸுக்கு வெளியில விட்டு எறிஞ்சிடணும் போல கோவமா வருதுன்னு சொன்னான். ஏன் மாமா பக்கத்துல நான் உட்கார்றேன், அவளுக்கு என்னமா? நீ சொன்னப்ப எனக்கு தப்பா தெரிஞ்சுதுடி. ஆனா இப்பதானே எனக்கு தெரியுது. கண்டிப்பா அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும்டி. ஆமாண்டி, அவ பேசினது கேட்க கேட்க எனக்கும் கோவம் பயங்கரமா வந்துச்சு. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து. அவளை நீ ஒரு வழி பண்ணாதான் உன் மாமா உனக்கு கிடைப்பான். இல்லைனா உன் மாமாவை நீ மறந்துரு. என் மாமா என்னால மறக்க முடியாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. புதுசா வந்தவக்கெல்லாம் என் மாமாவை தூக்கி கொடுத்துட மாட்டேனா. இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிவா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். வா போலாம். இவளை பார்த்தாலே அப்படி எரிச்சலாம் வருது. எனக்கு இருக்க கோவத்துக்கு இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பார். நல்லபடியா நல்ல நேரத்துக்கு கோயிலுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரிங்கப்பா, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பேர் வச்சிடலாம். சரி சரி, சட்டுப்புட்டு நாளுக்கு ஒரு வேலையா பாருங்க. நல்ல நேரம் முடிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். சரிங்க மாமா, நாங்க எல்லா வேலையும் பிரிச்சு பாத்துக்கிறோம். நீங்க போய் அப்படியே பூசாரி கிட்ட என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க மாமா. சரிம்மா. சரி, போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் சீக்கிரம் பாருங்க, போங்க. சரிங்க மாமா. சரிங்கப்பா. வாவ், இந்த இடம் எவ்வளவு அமைதி, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோயிலோட லொகேஷனை நான் பார்த்ததே இல்லை. ச்சே, கேமரா மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா அழகழகா போட்டோஸ் எடுத்திருக்கலாமே. இன்ஸ்டால போட்டிருந்தா நிறைய லைக்ஸ்லாம் வந்திருக்கும். எவ்வளவு அழகான அருமையான லொகேஷன். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆமா, எங்க என்னோட பூமாரியை காணோம்? அவ வந்தா நான் அவ கூட சேர்ந்து ஒரு போட்டோவாவது எடுக்கலாமே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய், எங்க அப்பா சொன்னாங்கடா, இந்த குளத்துல இந்த கள்ளத்துக்கி போட்டு நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அத அந்த சாமி நமக்கு கொடுக்குமாண்டா. அப்படியாடா? ஆமாடா, எங்க அப்பா தான சொன்னாங்க. இந்தா, அதுக்காக உனக்கு ஒரு கல் எடுத்து வந்திருக்கேன். நானும் ஒரு கல் வச்சிருக்கேன். நீ இந்த கள்ளத்துக்கி போட்டு உனக்கு மனசுல நினைச்சதெல்லாம் வேண்டிக்கோ. அது கண்டிப்பா நடக்கும். அப்படியா? அப்ப கூட நானும் போட்டு வேண்டிக்கிறேன். சாமி, இந்த தடவை வர எக்ஸாம்ல நான் தான் முதல் மார்க் எடுக்கணும். எனக்கு எங்க அம்மா ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். என்னடா வேண்டிக்கிட்ட? எங்க அம்மா எனக்கு புது சைக்கிள் வாங்கி தரணும்னு வேண்டிக்கிட்டேன்டா. நீ என்ன வேண்டிக்கிட்ட? அடுத்து வர பரீட்சையில நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் ரேங்கா? நீ படிக்கவே மாட்டே. நீ எப்பறா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப? நீதானடா சொன்ன நம்ம நினைச்சத வேண்டிக்கிட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நீ படிச்சாதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ. உனக்கு என்ன சாமி கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேடா பைத்தியக்காரா. போடா, பரவாயில்ல. நான் சாமி கிட்ட கேட்டேன், சாமி எனக்கு கொடுக்கும். சரி சரி சரி, வா போவோம். இவனுங்க 2 பேரும்
என்ன பண்றானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஏய் தம்பிங்களா, என்னடா ரெண்டு பேரும் குளத்துக்குள்ள கல்ல தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? கோயில் குளத்துல இந்த மாதிரி கல்ல தூக்கி போட்டு விளையாடலாமா? என்ன பழக்கம் இது? அப்படியா? கல் இல்லையேதா தம்பிங்களா? ஓஹோ, உஷாரா வச்சிருக்கானுங்க. உண்மையில நடக்குமா என்ன? சரி வேண்டிதான் பாப்போமே. பூமாரியும் நானும் எப்பயுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அவளை எந்த சுச்சுவேஷன்லயும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாது. அவளை எப்பயுமே நான் சந்தோஷமா பாசமா அன்பா வச்சுக்கணும். வேண்டிட்டேன் தம்பி. சரிங்கப்பா, பாய். விளையாட்டு பசங்க அப்படியே சின்ன பிள்ளையில என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல ஸ்வேதா? ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்ன வெயில் தான் பயங்கரமா அடிக்குது. இந்த வெயில்னால இவ ஒரே கத்திட்டே இருந்தா. அப்புறம் அத்தை தான் மரத்தடியில போய் உட்காருன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்த உடனே பாருங்க நல்லா படுத்து தூங்கிட்டா. குழந்தல்ல, அதுதான் அப்படி. நம்மளாலே வெயில தாங்க முடியல, பாப்பா எப்படிதான் தாங்குறாளோ. ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நல்ல காத்துல எப்படி தூங்குறா பாரு. ஆமாங்க, வந்த உடனே படுத்து தூங்கிட்டா. இவ தூங்குனது நம்மளுக்கு நல்லதா போச்சு. முழிச்சிருந்தா அப்புறம் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ஒரு வதலி ஆயிருப்பாங்க. அந்த மாதிரில கத்தியிருப்பா. சரி, அம்மா எதுவும் ஹெல்ப் பண்ண சொல்லலையா உன்ன? நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துருக்க. பாப்பா அழுதுட்டே இருந்தாளா, அதனால்தான் அம்மா கொண்டே தூங்க வை, நாங்க எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், நீ பேர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப நல்லா ஜாலியா தான் இருக்க ஸ்வேதா. உங்களுக்கு என்ன கவலை? நீங்களா பார்த்துக்கிறீங்க? நான் தானே பார்த்துக்கிறேன். சரிம்மா, சரி சரி சரி, கோவப்படாது கோவப்படாது. சிரிக்கி வாசம் காத்தோட நருந்து போகும் உசுர மயங்கி போற பின்னாடியே. சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டே பாடிட்டு இருந்தேன். யாழ்னிய நினைச்சா அடைச்சி எரும மாடு உன்னைய நினைச்சுதான் பாடிட்டு இருந்தேன். அடியே, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏன்டி என்ன ஆச்சு? நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, ஏன் இவ்ளோ கோவப்படுற? அடியே பைத்தியக்காரி, என்ன லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண தப்பு? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? தெளிவா சொல்லு. குமாரி செல்லம், என்னாச்சு? ஏய், நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு அவ பக்கத்துல முதல்ல உட்காரவே பிடிக்கல தெரியுமா? சிரிச்சு பேசிட்டு வந்தனா? ஆமா, கிழிச்சேன். எனக்கு எப்படா கோயில் வரும், என் செல்ல பூமாரி எப்படா பார்க்கலாம், அவகிட்ட எப்படா தனியா பேசலாம்னு ஆசையா இருந்தா, நீ என்னடா ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு அவ பக்கத்துல உட்காரவே முதல்ல பிடிக்கல. நீ வேணா நல்லா பார்த்துருப்பியே, என்னையே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தியே. நான் அவகிட்ட என்ன பேசிட்டா இருந்தேன்? நான் அவகிட்ட பேசவே இல்லடி. அவ தாண்டி நொய்யு நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா. எனக்கு கடுப்பா வந்தது தெரியுமா? சரி விடு, என்ன இப்ப? சரி, ஓகே ஓகே, பக்கத்துல உட்கார்ல போதுமா? காம் டவுன் பேபி. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு பாரு.
நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன். நீ என்னடான்னா அந்த யாழினியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டே வர, என்னை கண்டுக்கவே இல்லை. நீயும் கண்டுக்காம தானே இருந்த. உடனே சொல்லிருவா என் மேல மட்டும் தப்பு இருக்க மாதிரி. ஆமா அப்படியே பேசிட்டு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு இருக்க திமிரு யாழினி சஞ்சய் மாமாவை லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. யாழினி சஞ்சய் மாமா மேல உயிரா இருக்கா அப்படி இப்படி பேசிட்டு வரா அவ என்கிட்ட. எப்படி தெரியுமா வயிறு பத்திட்டு எரிஞ்சுது. இந்த அடி அவ தானடி என்ன லவ் பண்றான், நான் உன்னை தானடி லவ் பண்றேன். ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? ஆமா அப்படிதான் புரியாது போ. சரி விடு விடு, கோயில்ல இருக்கோம். இந்த பிளேஸ் வேற பாரு, நல்லா ரொமான்டிக்கா இருக்கு. எங்க என் ஆளை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. வா போட்டோ எடுத்துப்போம். ஒரு அணியை போடுங்க வேணாம் போய் யாழினியோட எடுத்துக்கோ போடா நான் போறேன். ஏய் அடியே பூமாரி போயிட்டாளா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. இப்ப இவளை வேற சமாதானப்படுத்தணுமே. படுத்துவோம், நம்மளுக்கு இதெல்லாம் புதுசா.